வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஹியூமன் சைக்காலஜி பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், லாஸ் ஆகிடுச்சு, இது எங்கேயும் போகாது அப்படிங்கிறது ஒரு பாயிண்டில் தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் அதை விற்கிறதுக்கு மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. அது ஈகோ ஹர்ட் ஆகுதா, இல்லை நான் எடுத்த டெசிஷன் தப்பாக இருக்குது அப்படின்றத என் மனசு எடுத்துக்க மறுக்குதா? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இட் இஸ் பிளெயின் சைக்காலஜி அண்ட் ஹியூமன் சைக்காலஜி. யூ டோன்ட் வாண்ட் டு அட்மிட் அ லாஸ். இருந்துட்டு போட்டுமே. பிகாஸ் நேற்று நம்ம பார்த்தேன், லாஸ் இஸ் பெயின்ஃபுல். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து உயிர் போகிற மாதிரி விஷயம்னா பணங்கிறது உயிருக்கு ஈக்குவல். ஸோ எ லாஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் அ லாஸ் இன் லைஃப். அதான் டேனியல் கேக்மன் சொன்னது. ஸோ உனக்கு உடம்பு சரியில்லாமல் வந்து அது உயிர் போன மாதிரி. ஸோ வை டு யூ வாண்ட் டு புக் த லாஸ்? என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த கம்பெனி வந்துடாது. அந்த கம்பெனி பேப்பர்லேயே இருக்காது. இன்னும் கிங்ஃபிஷர் ஸ்டாக் வச்சவன் தான் இருக்கான். இருக்குது, என்டி மேட்டில் இருக்குல்ல. அதுதான். ஏன் நீ ஏன் கிங்ஃபிஷர் விற்கலை சார்? நான் அது காலேஜ் படிக்கும்போது தான் சம்திங் அந்த டைமில் ஏன் விற்கலை? எப்படினாலும் விஜய் மல்லையா வந்துருவாருன்னு அதுதான். ஒரு நிறைய இருக்குது. கர்த்தூரி குளோபல்னு ஒன்று இருக்குது, நாகார்ஜுனா கன்ஸ்ட்ரக்ஷனு, புஞ்சு லாய்டு, இப்போ திரும்பி உயிர் வந்த விண்டு கம்பெனி ஒன்று இருக்குது சுஸ்லான். அது என்னென்னா சன்ஃபார்மா காசு போட்டு அவன் காசு போட்டு இப்போ தான் அது ஈக்விட்டியை பயங்கரமாக 10 times ப்ளோட் பண்ணி இப்போ அதை திரும்பி எப்படியா ரேம்ப் அப் பண்ணி அந்த துளசி தாந்தியே ஹார்ட் அட்டாக் வந்து செத்தப்புறம் கூட அந்த கம்பெனி எப்படியோ உருட்டின்னு இருக்காங்க. ஓகே ஓகே. இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறது முக்கியமா, இல்லை என்னுடைய ஈகோவை நான் சாட்டிஸ்ஃபை? இது ஈகோவே இல்லை. உன்னால் வரி அதான் அந்த லாஸ் என்னாலேயே எடுத்துக்க முடியாது. லாஸை தாங்கிக்கிறது முக்கியம். என்னாலேயே லாஸ் தாங்க முடியாது. ஏன்னா தூக்கத்தில் எழுப்பிக்கொள்ளு. என்னோட பெரிய விக்ட்ரிஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்காது. எங்கே காசு விட்டேன் அப்படின்னு சொல்லு, கரெக்டாக சொல்லுவேன். ஸோ அது பேசிக்கலி ஹியூமன் சைக்காலஜி. எதுவுமே பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு லேர்ன் டு லிவ் வித் இட். நான் இப்படி பண்ணி கண்ட்ரோல். பஃபெட்டை எழுப்பிக்கொள்ளு, ஐயோ ஐயோன்னு அழுவான். பர்ஷேர் ஹேத்வே வாங்கினதுக்கே அழுவான். ஒரு ஷூ கம்பெனி வாங்கினதுக்கு அழுவான். ஒரு ரீட்டைல் கம்பெனி வாங்கினதுக்கு அழுவான். ஒரு பிளேன் 4 வாங்கினதுக்கு அழுவான். த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டட் இன் பிளானட் அழுவான். ஸோ அதனால தான் அவன் என்ன சொல்கிறான், திரும்பி திரும்பி வித்து லாஸ் அக்செப்ட் பண்ணுற பக்கம் வந்துருச்சு. அவனுக்கு, எனக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு லாஸில் போதுனா அதை விற்றுடணும். அது எப்படியாவது ஒரு நாளைக்கு டேர்ன் அரவுண்ட் ஆகிடாதா, எவனாவது ஒயிட் நைட் வந்து காப்பாற்றுவானா? அதெல்லாம் நடக்க தப்பு பண்ணிட்டோம். We took a wrong call. Accept the loss, accept the pain. தப்பு பண்ணிட்டோன்ற டெசிஷன் எப்படி கொண்டு வரீங்க சார்? போயிடுச்சு, எப்படி வரும்? ஓகே, யூ ஆர் லக்கி டு கெட் அவுட் ஆஃப் சின்டெக்ஸ். ஆமாம், இல்லாட்ட மாட்டியிருப்பேன். ஃபைனல் டே வரைக்குமே ஒரு ட்ரை கொடுத்துறதுன்ற மைண்ட் செட். பட் அந்த கம்பெனி அது ஸ்டாக்ஸே வேலிட் இல்லைன்னு வந்துருச்சு. ஆமாம், அதுக்கப்புறமும் ட்ரேட் பண்ண விட்டுருந்தாங்க, அதுலேயும் ட்ரேட் பண்ணாங்க. கடைசியில் அப்போயே என்கிட்ட ஒரு 100 ஷேர் இருந்தது சார். அதான் சொன்னேன். நான் விற்கும்போது சரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு 100 ஷேர் மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் விற்றுட்டு வெளியே வந்தேன். அப்புறம் வேர் இஸ் யுவர் ஆன்சர்? ஸோ தட் இஸ் வை தட் இஸ் கிரீட் இல்லை, ஒரு ஹோப். ஓகே. நான் காசு போட்ட கம்பெனி எப்படியா திரும்பி வந்துடாதான். ஏன்னா நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப வேலிடாக இருந்தது சார். டேங்க், அதுக்கு பேர் டேங்க் கிடையாது, அதுக்கு பேர் சின்டெக்ஸ் டேங்க். அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவனே கடன். அது நீங்கள் சொன்னது என் மனசில் எவ்வளோ தூரம் பதிஞ்சிருந்தா. அதை நான் இன்றைக்கும் சொல்கிறேன். ஒரு டெட்டுங்கிறது எதை வேணால் காலி பண்ணிவிடுங்கிறது அதுக்கு தான் எக்ஸாம்பிள். கடன்கிறது சின்டெக்ஸ் டேங்கை காலி பண்ணிடுச்சு. ஸோ லோன் இஸ் கிரேட்டர் தென் எனி பிராண்ட். ஸோ கடனை வாங்கி நீ எதை வேணால் வைக்கலாம். கடனே இல்லைன்னா கம்பெனி 1000 வருஷம் இருக்கும். பட் ஐ வாஸ் ரெடி டு டேக் த ரிஸ்க். அதனால் இன்றைக்கி என்னோட இதில் வந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்தது சின்டெக்ஸ் தான் சார். அது லக்கு. இட் இஸ் பிளேயிங். ஓகே, இட்ஸ் அ டெட். ஏமாந்தவங்க நிறைய பேர் வாங்கின லாட்டில் நீ விற்றுட்டேன். தட்ஸ் லக். A lot of fools rushed in, you were the people to exit. ஓகே சார், இட் இஸ் பிகாஸ் நான் முன்னாடி என்ட்ரியில் இருந்தேன். என்ட்ரி ஆகி விழுந்து ஆமாம், பெருசாக விழுந்து ஆட் பண்ணிகிட்டே இருந்திருக்க. 60 ரூபாயிலிருந்து 66 பைசா வரைக்கும் ஆட் பண்ணியிருக்க. When it went to 3 rupees, you sold it. From 3, it dropped to 0. அதை வந்து 3 rupeesக்கு ஆவரேஜ் பண்ணேன். இட் வென்ட் டில் 45 rupees. 42ல் விற்றுட்டு வந்துட்டேன். அண்ட் ஃபைனலி 45. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் எல்லாம் வாங்கலை, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொன்னோன்னே டப்னு அடித்து ஒரே வாரத்தில் காலி பண்ணிட்டாங்க.
ஸோ இதை பேஷன்ஸ்ன்னு சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்க சார்? So you made a mistake. So when you knew that Reliance is buying and shareholders' money is getting stuck out, we should have sold the same day. Or other when we went to committee of creditors takers have seized the company ஒன்னே விற்றுருக்கணும். இல்லைங்க சார், இப்போ நான் சரி கொடுத்துடலான்னு யோசிச்சப்போ தான் அது டெய்லி 5% ஆகிருச்சு. அதெல்லாம் இல்லை, கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் சீஸ் பண்ணாங்கல்ல, அன்றைக்கே கொடுத்துருக்கணும். 23-24 ரூபாய்க்கு போயிருக்கும். ரிலையன்ஸ் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க ரூமர்னால இட் வெண்ட் அப் டு 45 அகேன். இட் ஹேட் நோ பிஸ்னஸ் கோயிங் டு 45. ஆனால் நீங்கள் நேற்று சொன்னதை வச்சு பார்க்கும்போது அதை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே, சின்டெக்ஸ்லேயும் நான் அதை தான் பண்ணேன். ஒரு ஷேரை வாங்கி வச்சுட்டு நான் பார்க்கவே இல்லை. எஸ், பட் அது லோன் நான் என்ன சொன்னேன், ப்ரமோட்டர் ப்ராப்ளம் தான் நீ பார்த்துருக்கணும். ப்ரமோட்டர் ஏன் ப்ராப்ளம்னா, இந்த பிராண்ட் சேவ்டு ஈவோட கம் அவுட்டு. இந்த கம்பெனியில் கடனை வாங்கி ஒரு டெக்ஸ்டைல் யான் புதுசாக போட்டான், ரெண்டும் பிடிங்கிச்சு. ஸோ ஒரு இடத்துல செய்கிற தப்பு ஒரு இடத்துல சரியாக மாறுது, ஒரு இடத்துல தப்பாக மாறுது. இதே மாதிரி தான் அரவிந்த், நான் பார்த்தது அரவிந்த் ஆச்சு. இன்றைக்கி அரவிந்த் ஃபேஷன்ஸுங்கிற கம்பெனி மட்டும்தான் இருக்கு அவன்கிட்ட ஹிட்டாச்சி ஏசி இருந்தது, ஓகே, ஒரு ஐடி கம்பெனி இருந்தது, பல கம்பெனிஸ் இருந்தது. அந்த டெனிமில் வந்த கட்டத்துக்காக he had to sell everything to save அரவிந்த் ஃபேஷன்ஸ். அதையும் ரெண்டாக பிரித்து லிஸ்ட் பண்ண என்கிட்ட இருக்குது அந்த ஸ்டாக். ஓகே ஓகே. 25 ரூபாயில் நான் வாங்கி 150 ரூபாய்க்கு போய் 20 ரூபாய்க்கு பண்ணி இப்போ ஸ்ப்ளிட் ஆகி 2 ஸ்டாக்காக என்கிட்ட கிடக்கு. இப்போ ஐம் ப்ராஃபிட்டபிள். புரியுது. பட் அந்த 125 ரூபாயில் ஐ ஷுட் ஹவ் எக்ஸிட்டட் பிகாஸ் அந்த டெனிம் ப்ராப்ளம்லேருந்து அவனால் வெளியே வர முடியாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த ஒரு சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜியில் அட் எனி காஸ்ட் நான் லாஸை எடுத்துக்கிறதுக்கு தயாரே இல்லை அப்படிங்கிறது தான். பிகாஸ் யூ ஆர் ரிஸ்க் அவர்ஸ். பயம், லாஸ் அவர்ஷன். ரிஸ்க்கை பார்த்து பயம், லாஸை நஷ்டத்தை பற்றி பயம், நஷ்டத்தை பார்த்தா உயிர் பயம். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நான் டிஃபன் காஃபி வாங்குன்னு சொல்கிறேன். டோன்ட் த்ரூ பிக், ப்ளே சிங்கிள் டூ, ஏன்னா அடிபடும். அந்த பயங்கிறது நார்மல் தானே சார், எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனால் அந்த அதர் சைடு இந்த மாதிரி லாஸ் வர்றதும் நார்மல். அப்படி 5 லட்சம் ஷேர் வாங்கிட்டு அதில் லாஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பயம், யாரும் அந்த ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வர மாட்டேங்க. அதுக்கு தான் இந்த மெதுவாக யூ பில்டப் ஸ்லோலி. ஓகே. ஸோ ஹியூமன் சைக்காலஜியை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற டிஃபன் காஃபி ரேஞ்ச். ஓகே, இல்லாட்டா நீ மாட்டிப்ப. அதுதான் அவன் சொல்கிறான், இட் இஸ் லைக் புல்லிங் த வீட்ஸ், இட் இஸ் புல்லிங் தி ஃப்ளவரிங் பிளான்ஸ் அண்ட் கீப்பிங் த வீட்ஸ் அண்ட் வாட்டரிங். அதான் எல்லோரும் பண்ணுவோம். ப்ராஃபிட்டில் இருக்கிறதெல்லாம் விற்று காசு எடுத்துகிட்டு லாஸாக ஓடுறது பக்கோடா பேப்பர் மட்டும் வச்சுருப்போம். அதனால தான் அந்த பக்கோடா பேப்பர் தான் அந்த when you see the demat account இந்த பக்கோடா கம்பெனிலாம் இருந்தால் உனக்கு தெரியும். ஃபைன் சார். ஓகே, ஃபைன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஒரு இடத்துல எந்த இடத்துல நம்ம லாஸை பார்த்து பயப்படணும், எந்த இடத்துல பயப்படக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரனுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.